அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் போட்டிருந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து பெரிட்டோ தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு இட்டாலியன் எக்கனாமிக்ஸ்ட்டு வில்ஃப்ரெட் பெரிட்டோ அப்படிங்கிறவர். அவர் இப்போ டைமில் வந்து ஒரு ரிசர்ச் வந்து எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த இட்டாலியன் பீப்புளில் வந்து அங்கே உள்ள லேண்டு வந்து யார்கிட்ட மோஸ்ட்லி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எடுத்திருக்கிறாரு. அதில் வந்து 80% லேண்டு வந்து 20% மக்கள்கிட்டையும், 20% லேண்டு வந்து 80% மக்கள்கிட்டையும் இருக்கிற மாதிரி இவரோட ரிசர்ச் வந்து காமிச்சிருக்கு. ஸோ இட்டாலியனில் மட்டும் இல்லை, இவர் அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிலையுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால தான் இந்த தியரிக்கு வந்து இன்னொரு நேம் வந்து 80-20 ரூல்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ 80% ப்ராஃபிட் வந்து ஒரு ஓனருக்கு வந்து 20% கஸ்டமர்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 80% ஆஃப் ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து 20% ஆஃப் ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கேதர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 80% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 20% பீப்புள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. பட் அந்த ஓனருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோல்டை விட அந்த டைமண்டில் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்னொரு விதமாக சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, சாக்லேட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ₹1 சாக்லேட் 80 பேர் வாங்குறதுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட அந்த டெய்ரி மில்க் மாதிரியான ஒரு ₹200 சாக்லேட்டை 20 பேர் வாங்கும்போது அந்த ஓனருக்கு எப்படி கிடைக்கும்? அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது சின்ன கல் பெரிய முதலீடு, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த பெரிட்டோ தியரியை நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம A to G வரைக்குமே ஒரு 7 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். இது நீங்கள் ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம், ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துக்கலாம், என்ன விதமான டூல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 104 கொடுத்துருக்கோம், பிக்கு வந்து 42, சிக்கு 20, இப்படி ஜிக்கு வந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதற்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குமுலேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏயோட ஃபஸ்ட்டு 104 வந்து அப்படி போட்டுக்கணும். அடுத்து பிக்கு கண்டுபிடிக்கும் போது அந்த 104ஓட அந்த 42 ஆட் பண்ணி போடணும். அடுத்து சிக்கு கண்டுபிடிக்கும் போது அந்த 146ஓட அடுத்து சியோட வேல்யூவை ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்படி ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம கிராஸில் ஆட் பண்ணி போடும்போது நமக்கு அது என்ன கிடச்சிரும்? குமுலேட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். இப்போ அந்த குமுலேட்டிவ் வேல்யூக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த குமுலேட்டிவ் வேல்யூவோட கடைசி வேல்யூ இருக்குள்ளே, அதாவது அந்த 200 நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த 200 வச்சு எல்லா வேல்யூவையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிரும். இப்போ இது கண்டுபிடிச்சிரும். இதுதான் வந்து அந்த டேபிளோட இது. இப்போ இதுக்கு அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். நார்மலாக வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃபில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏபிசின்னு ஜி வரைக்கும் நம்ம அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம், ப்ராடக்டோட இது அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் எவ்வளோ குவான்டிட்டி, அந்த குமுலேட்டிவ் வேல்யூ அதை வந்து நம்ம 50, 100, 150, 200 அப்படின்னு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஏ பார்த்திங்க அப்படின்னா 104 அப்படி தானே. அப்போ அந்த ஏக்கு வந்து 104 வரைக்கும் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறோம். பிக்கு பார்த்திங்க அப்படின்னா 42, சிக்கு 20, டிக்கு 10, இப்படி அந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆஃப்டர் தட் நம்ம கார்னரில் லாஸ்ட் முடியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒய் ஆக்சிஸ் மாதிரி ஒரு லைனை போட்டுட்டு அதில் வந்து இந்த 80-20 நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் 50-100ன்னு போட்டிருக்கிறோம். அதில் 80 பாயிண்ட்லேருந்து இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 54 வந்து கனெக்ட். இப்போ அதுக்கு அந்த பாட்டுக்கு இங்கிட்டு உள்ளதை வந்து நம்ம வீட்டல்ஃபியூ அப்படின்னு ஸோ இதை தான் பெரிட்டோ ஒன்று சொல்கிறாப்புல, 20% உழைப்பை போடும்போது நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 80% இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதே மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோவில் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.